ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் சாய்ராம். பாபாவை நம் வீட்டில் வைத்து எப்படி வழிபடலாமா? பாபாவினுடைய சிலை வீட்டில் வைத்து கொள்ளலாமா, இல்லை படம் வைத்து வழிபடலாமா? இப்படி பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள் இருந்து கொண்டே வருகிறது. பாபா என்றால் யார்? முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு சித்த புருஷர், மகான், ஒரு யோகி, ஒரு ஞானி. எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இவர்களுக்குள்ள ஒன்றும் பெரிதாக வித்தியாசம் என்று எதுவும் கிடையாது. அவரவர்கள் இறைவனால் அந்தந்த காலகட்டத்தினுடைய தேவைக்கு ஏற்பவாறு இந்த பூமியில் அவதரித்து தன்னுடைய கடமைகளை செய்து முடித்த பிறகு இறைவனோடு ஐக்கியமாகிறார்கள். அவ்வளவுதான். ஆக இந்த பாபா என்ற மகா சித்த புருஷர், ஒரு யோகீஸ்வரர், அவர் எங்கு இருந்தும் வணங்கலாம். இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் அவர்கள் எல்லாம் நிறைந்தவர்கள். இந்த சித்த புருஷர்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் எங்கு இருப்பார்கள் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். அதுக்கு என்ன சொன்னார்களாம், ஒரு கோவிலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் இருப்பார்கள்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சூக்ஷ்ம சரீரத்தில் பிரபஞ்ச சக்தி முழுவதுமே வலம் வந்து கொண்டிருப்பவர்கள் சித்த புருஷர்கள். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் திருவண்ணாமலையை எடுத்துக்கொண்டார். கிரிவலம் போகும்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த கிரிவலம் போய் கொண்டிருக்கின்ற கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய சில மரங்களில் ஒரு விபூதி வாசனை வரும், மல்லிகைப்பூ வாசனை வரும், சில ஜவ்வாது பன்னீர் வாசனை வரும். அந்த வாசனையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அங்கு ஒரு சித்த புருஷர் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அவர்கள் நேரடியாக வந்து காட்சி கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. ஆக இந்த சித்த புருஷர்களும் மகான்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் உட்கார்வார்கள் என்பது கிடையாது. பாபா எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அவரே தன்னுடைய வாயால் நான் வருவதற்கு, உன் வீட்டில் நுழைவதற்கு எனக்கு ஜன்னல் கதவுகள் எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? ரெண்டாவது, அவர் தன்னை வழிபடும் முறை பற்றியும் அழகாக தெளிவாக விளக்குகிறார். பின்னால் இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் வரும் என்பது அவருக்கு தெரியும். என்னுடைய உருவமில்லாத இயல்பை வழிபடுங்கள்ங்கிறார். ஃபார்ம்லெஸ் கேரக்டர் சொல்லுவோம். என்னுடைய இயல்பு, உருவத்தை வழிபட வேண்டாம், என்னுடைய இயல்பை வழிபடுங்கள், சாயி சாயி என்று சொல்லிக் கொடுங்கள். ஆனால் எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகும்? அதையும் அவரே சொல்கிறார். அதுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறார் அவர். எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகும்? சாயி சாயின்னு சொல்லும்போது ஏதாவது ஒன்று நமக்கு நினைக்க தோன்றும், ஏதாவது ஒன்றை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? என்னுடைய உருவத்தை என்னுடைய பாதம் முதல் உச்சந்தலை வரை கற்பனை செய்து கொள்ளுங்கள்ங்கிறார். உங்களால் முடியாவிட்டால் முதலில் என்ன சொல்கிறாருன்னா, உருவமில்லாத இயல்பை வழிபடுங்கள். அதுதானே உண்மை. கடவுளுக்கு ஏது உருவம்? கடவுளுக்கு உருவம் எப்போது கற்பிக்கப்பட்டது? வேத காலத்தில் உருவம் இருந்ததா? இல்லை. வேத காலத்தில் பஞ்சபூதங்களைத்தான் தெய்வங்களாக வழிபட்டார்கள். அப்பொழுது எந்த கடவுளுக்குமே உருவங்கள் கற்பிக்கப்படவில்லை. புராண காலத்தில் தான் கடவுளுக்கு உருவங்கள் கற்பிக்கப்பட்டன. அப்போ கூட அந்த கடவுளெல்லாம் நம்ம ரெப்ரசன்டேஷனாக தான் நம்ம பார்க்கணும். மகாலட்சுமிங்கிறோம், சமுத்திர ராஜகுமாரிங்கிறோம். சமுத்திரம்னா என்ன? பஞ்சபூதங்களில் ஒன்று. பார்வதிங்கிறோம், பர்வத ராஜகுமாரிங்கிறோம். பர்வதம்னா என்ன? பஞ்சபூதங்களில் ஒன்று, மலை. ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறோம்? வாயு பகவான்கிறோம். அப்போ வாயுங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று. நாராயணர் என்ன சொல்கிறோம்? சூரிய நாராயணருங்கிறோம். அதுவும் பஞ்சபூதங்களில் ஒன்று. ஆக இந்த தெய்வங்களை கூட நம்ம பஞ்சபூதங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். கடவுளுக்கு நம்மை போன்ற 2 கைகள், கால்கள், மூக்கு, கண், வாய் இதெல்லாம் இருக்கும் என்று நம்ம கற்பனை செய்யவும் முடியாது நம்மால். ஏன் கற்பனை செய்கிறோம் என்றால், ஏன் உருவகிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்குது. நம்மால் உட்கார்ந்து ஒரு தியானத்தில் ஈடுபட முடியவில்லை. ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து ஆனந்தமாக இறைவனை குறித்து ஒரு தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா விதமான அழுக்குகளும் எல்லா விதமான சிந்தனைகளும் நம்மிடையே உட்காருகிறது. எல்லாவற்றையும் நினைத்துக் கொள்கிறோம். ஒருமுகமாக அந்த சிந்தனை போக மாட்டேங்குது. அந்த ஒருமுகமாக சிந்தனையை கொண்டு போக வேண்டுமென்றால் ஏதாவது ஒன்றை நினைத்து நாம் தியானம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உருவம் என்ற ஒன்று புராண காலத்தில் நமக்கு உருவகமாக சொல்லப்பட்டது. இதுதான். ஆக பாபாவை வீட்டில் வைத்து வழிபடுவதற்கு பாபாவே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னுடைய உருவமில்லாத இயல்பை வழிபடுங்கள். அப்படியும் முடியாது என்று சொன்னால் தலைமுதல் கால் வரை என்னுடைய உருவத்தை வழிபடுங்கள். அது மட்டுமல்ல, பாபாவினுடைய சிலையோ படங்களோ எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு சித்த புருஷர், மகான். அவருக்கு தினமும் செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹாரத்தி, ஒரு உருண்டை அன்னம் நைவேத்தியம் செய்யுங்கள். அவரை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர் பாவியுங்கள். எப்படி ஒரு கடவுள் என்று தனியாக ஒதுக்காமல் ஒரு அப்பாவாக, அம்மாவாக, சகோதரராக, சகோதரியாக
எங்கே சென்றாலும் அவரிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அவருக்கு முதலில் சமர்ப்பணம் அளித்துவிட்டு சாப்பிடுங்கள். இது போரும். இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். வீட்டில் வைத்தும் வழிபடலாம், உள்ளத்தில் வைத்தும் வழிபடலாம், ஆலயத்தில் வைத்தும் வழிபடலாம். எங்கும் நிறைந்தவர் நம்ம சித்த புருஷர்கள், மகான்கள். இதில் எந்த விதமான சந்தேகமும் குழப்பங்களும் யாருக்கும் தேவையில்லை. ஜெய் சாய்ராம்.